ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ராணுவ பணிக்கான எழுத்துத் தேர்வு, 3 மையங்களில் தேர்வர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் காலை வெயில், சுற்றுலா பயணிகள் வெளியே வராததால் நகர பகுதி வெறிச்சோடியது. கோரிமேடு அரசு சுகாதார மையத்தில் உலக ஹோமியோபதி தினம் அனுசரிப்பு, ஹோமியோபதி மருத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. புதுச்சேரியில் நடைபெற்ற தேர்தல் ஒரு ஜனநாயக திருவிழா, தேர்தலை பார்வையிட வந்த சர்வதேச பிரதிநிதிகள் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு பாராட்டு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் ராணுவ பணிக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரியில் 3 மையங்களில் நடைபெற்றது. தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமி மற்றும் ஒருங்கிணைந்த ராணுவ சேவைகளுக்கான தேர்வுகளை நடத்த புதுச்சேரி ஒரு மையமாக மத்திய பணியாளர் தேர்வாணையம் தேர்ந்தெடுத்துள்ளது. இதையொட்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த ராணுவ சேவைக்கான தேர்வு கருவடிக்குப்பத்தில் உள்ள பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் 3 பிரிவுகளில் தேர்வு நடைபெற்றது. இதில் 140 தேர்வர்களும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய ராணுவ அகாடமி, கடற்படை அகாடமிக்கான தேர்வு 2 பிரிவுகளில் நடக்கிறது. இதில் பாரதாசன் மகளிர் கல்லூரியில் 277 தேர்வர்களும், லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 195 தேர்வர்களும் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 612 தேர்வர்கள் புதுச்சேரி தேர்வு மையத்தை தேர்வு செய்துள்ளனர். தேர்வர்களுக்கு வசதியாக புதுச்சேரி அரசு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காலை 7:30 மணி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. தேர்வு துவங்கும் அரை மணி நேரத்திற்கு முன்பாக தேர்வு மையங்கள் மூடப்படும் என கூறப்பட்டதால் தேர்வு துவங்கும் அரை மணி நேரத்திற்கு முன் தேர்வு மையங்கள் மூடப்படும் என கூறியதால் தேர்வர்கள் அனைவரும் உரிய நேரத்திற்கு தேர்வு எழுதும் மையத்திற்கு சென்றனர். தேர்வுக்கு அனுமதி அட்டை, ஆதார் அட்டை கட்டாயமாக எடுத்து வர வேண்டும் என கூறியதை அடுத்து மாணவர்கள் அதனை எடுத்துச் சென்றனர். புதுச்சேரியில் காலை வேளையில் வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் விடுதிக்குள்ளே முடங்கியுள்ளதால் நகர வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் வார விடுமுறை நாட்களில் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அந்த வகையில் வெளியூர், வெளிமாநில மக்களின் வருகையால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படும். ஆனால் சமீப காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் பகல் நேரங்களில் வெறிச்சோடியும் இரவு நேரங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்தும் காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் புதுச்சேரியின் பிரதான சாலைகளில் மக்கள் கூட்டம் குறைந்து வெறிச்சோடி காணப்பட்டது. அதிலும் புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலமான கடற்கரை சாலையில் காலை வெயிலின் தாக்கம் அதிகரிப்பால் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடியது. சுற்றுலா பயணிகளின் வருகை ஒரு பக்கம் அதிகரித்து இருந்தாலும் காலை வெயிலின் கோர தாண்டவத்தினால் யாரும் வெளியே வராமல் ஆங்காங்கே தங்கும் விடுதிகளில் முடங்கியுள்ளனர். மாலை நேரம் ஆக ஆக ஒரே நேரத்தில் அனைவரும் வெளியே வருவதால் நகரப்பகுதி முழுவதும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசலும் ஆங்காங்கே ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரி கோரிமேடு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில் உலக ஹோமியோபதி தினத்தையொட்டி நடைபெற்ற ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஹோமியோபதி மருத்துவ முறையை உருவாக்கிய ஜெர்மன் மருத்துவர் டாக்டர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் சாம்வெல் அனிமேன் அவர்களின் பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் உலக ஹோமியோபதி தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் கருத்தரங்குகள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இந்தியாவில் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாம்வெல் அனிமேன் அவர்களின் 271வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு ஆயுஷ் இயக்குநரகம் ஹோமியோபதி பிரிவு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையம் சார்பில் கோரிமேடு அரசு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தில்
ஹோமியோபதி மருத்துவம் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சித்ரா தலைமையில் ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ஹோமியோபதி மருத்துவத்தின் டாக்டர் சாம்பேல் அனிமேன் வரலாறு குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தார். முன்னதாக ஹோமியோபதி மருத்துவத்தின் தந்தை டாக்டர் சாம்பேல் அனிமேன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மருத்துவர்கள் ஹோமியோபதி மருத்துவத்தின் தன்மை குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். இதனையடுத்து ஹோமியோபதி மருத்துவம் குறித்த கையேடு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மருத்துவமனை செவிலியர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த ஹோமியோபதி மருத்துவத்தில் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் இதில் நீரிழிவு நோய், தோல் நோய்கள், மூட்டுவலி, ஆஸ்மா, அலர்ஜி, மாதவிடாய் கோளாறுகள், சின்னப்பை நீர்க்கட்டிகள், கல்லீரல் நோய்கள், குதிகால் வலி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சிறப்பாக பயனளிக்கும் என்று ஹோமியோபதி சிறப்பு மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலை பார்வையிட வந்த சர்வதேச பிரதிநிதிகள் இது ஒரு ஜனநாயக திருவிழா என பாராட்டியுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி சட்டசபை தேர்தல் உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாக கிர்கிஸ்தான், கோர்டிஇவோ, மால்டோவா, மங்கோலியா, கயானா, பூட்டான் என 6 நாட்டின் சர்வதேச பிரதிநிதிகள் இந்தியாவின் தேர்தல் செயல்முறையின் பரிமாணம், துல்லியம், உற்சாகத்தை நேரடியாக கண்டு அனுபவித்தனர். உண்மையான ஜனநாயக திருவிழா என வர்ணித்த பிரதிநிதிகள் சாதனை அளவிலான வாக்காளர்கள் பங்கேற்பு, திட்டமிடல், தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு குறித்து பாராட்டினர். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் அன்று ட்ரோன் கண்காணிப்பு, நேரடி செயல்பாடுகள், பறக்கும் படையின் செயல்திறன் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரியுடன் சர்வதேச பிரதிநிதிகள் கலந்துரையாடினர். வாக்குப்பதிவு நாளன்று மங்கலம் ராஜ்பவன் தொகுதியின் வாக்குச்சாவடிகளை நேரடியாக அவர்கள் கண்டறிந்தனர். அப்போது ஓட்டுச்சாவடியில் ஏற்படுத்தப்பட்டிருந்த அடிப்படை வசதிகள் குறித்து பாராட்டினர். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்த பாதுகாப்பு வியப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர்கள் பாராட்டியிருந்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் 60வது ஆண்டு ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு காலை பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனமும், இரவு தெப்ப உற்சவம் நடைபெற்றது. பெருமாளுக்கு விசேஷ அலங்காரம், திருமஞ்சனம், பிற்பகல் சேவை சாற்று முறை, பிரசாத விநியோகம் நடைபெற்றது. அன்றைய தினம் இரவு சுவாமி உள்புறப்பாடும், இரவு 9 மணிக்கு மேல் கோத்தண்டராமர் அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி மற்றும் கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலையொட்டி கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தடை விதிக்கப்பட்ட 3 நாட்களில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த 10 நபர்கள் மீது கலால்துறை அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலையொட்டி கடந்த 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை 3 நாட்கள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுக்கடை மற்றும் சாராய கடைகள் மூடப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் 443 மதுக்கடைகள், 83 சாராய கடைகள், 37 மதுபான குடோன்கள் மூடப்பட்டிருந்தன. அதேபோல் மாஹே, ஏனாம் பகுதியில் உள்ள மது மற்றும் சாராய கடைகள் மூடப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் மதுக்கடைகள் மூடப்பட்டதால் மாநில எல்லையான கடலூர், விழுப்புரம், திண்டிவனம், நாகைப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் அமோக விற்பனை நடைபெற்றது. நிலையில் தடை விதித்த 3 நாட்களில் புதுச்சேரியில் கள்ளச்சந்தையில் மதுபானம் விற்ற 10 பேரிடம் மொத்தம் 45,000 ரூபாயை கலால்துறை அபராதம் விதித்தது. 114 லிட்டர் மதுபானங்களையும் பறிமுதல் செய்தது. காரைக்காலில் மிகவும் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலயத்தின் 152ஆம் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலை அடுத்த தர்மபுரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலயத்தின் 152வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக புதிதாக அமைக்கப்பட்ட கொடிமரத்திற்கு சிறப்பு திருப்பலியினை புனித தூய தேற்றிரவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ் குமார் மற்றும் உதவி பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர் சிறப்பாக செய்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற வைபவத்தையும் நடத்தி வைத்தனர். கொடியேற்ற வைபவத்தை முன்னிட்டு வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. முன்னதாக பூஜை செய்யப்பட்ட செபஸ்தியார் உருவம் தாங்கிய கொடியினை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. 9 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான 3 பெரிய தேர்பவனி 17ஆம் தேதியும், அதைத் தொடர்ந்து 18ஆம் தேதியன்று 5 பெரிய தேர்பவனி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. விழா நாட்களில் மாலை சிறப்பு திருப்பலிகள் நடைபெறும். கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித செபஸ்தியாரை வழிபட்டனர்.
ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறி தனியார் நிறுவன ஊழியரை ஏமாற்றிய மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி பகுதியை சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியரின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு அவர் சம்மதம் தெரிவித்து உடனே மர்ம நபர்கள் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மர்ம நபர்கள் அவருக்கு ஒரு இணைப்பை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் மூலம் பல்வேறு தவணைகளாக அவர் 50,000 ரூபாய் முதலீடு செய்ததாகவும் தெரிகிறது. இதன் மூலம் கிடைத்த லாபத்தை தனது வங்கிக்கு மாற்ற முயற்சி செய்த போது அது முடியவில்லை. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். திருக்கனூர் பகுதியை சேர்ந்தவரின் செல்போன் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்ததாக கூறப்படுகிறது. அதில் குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு அவர் சம்மதம் தெரிவித்தவுடன் எதிர்முனையில் பேசியவர் கடன் வாங்க பரிசீலனை கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். கடன் கிடைக்கும் ஆசையில் அவர் பல்வேறு தவணைகளாக 35,500 ரூபாய் செலுத்தியுள்ளார். இருப்பினும் அவருக்கு கடன் வழங்கப்படவில்லை. இதேபோல் அரியூரை சேர்ந்தவரிடம் 4,000 ரூபாயும், ரெட்டியார் பாலத்தை சேர்ந்த ஒருவரிடம் 2,000 ரூபாயும், மற்றொருவரிடம் 8,000 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அடுத்து வருவது புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,010 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.